ராஜா விக்ரமாதித்தன் தொடர்கிறது. ஆசிரமம் பக்கத்தில் தான் இருக்கிறது. தந்தையரின் அனுமதி பெற்று இந்த தடாகத்திலே நீராட வந்தாள் என்று தெரிவித்தாள் தோழி. இதை கேட்ட அரசன் சந்தோஷமடைந்து அவளை தனக்கு மனம் செய்து கொடுக்கும்படி கண்வ மகரிஷிடம் கேட்டுவிடலாம் என்று குதிரை மேலேறி ஆசிரமத்திற்கு கிளம்பினான். குதிரையை ஆசிரமத்திற்கு வெளியே விட்டுவிட்டு பயபக்தியோடு மிகுந்த பணிவுடன் ஆசிரமத்திற்குள் நுழைந்தான். அங்கே ஜடா மகுடமும் மர உரியும் தரித்த மகரிஷிகள் கூடியிருந்தனர். நட்சத்திர மண்டலத்தின் நடுவில் சந்திரன் பிரகாசிப்பது போல அந்த ரிஷி கூட்டத்தின் நடுவில் கண்வர் கண்கள் ஜொலிக்க உட்கார்ந்திருந்தார். அரசன் அவரை அணுகி அவருடைய கால்களை தொட்டு வணங்கினான். முனிவரும் அவனை வரவேற்று உபசரித்து அவன் கவலையை போக்கினார். அப்பால் நேரத்தை வீணாக்காமல் அவனை பார்த்து, குழந்தாய் சந்திராவலோகா, நான் சொல்லப்போகும் புத்திமதியை செவிமடுத்து கேள். உலகத்தில் வாழும் எல்லா ஜீவராசிகளும் சாவுக்கு பயப்படுகின்றன என்பதை நீ அறிவாய். அப்படி இருக்க அகாரணமாக இந்த பிராணிகளை ஏன் கொன்று விடுகிறாய்? பயப்படுபவர்களை ரட்சிக்கவே பகவான் இந்த ஆயுதங்களை அளித்திருக்கிறார். ஆகவே யுத்த சன்னதமான யானை குதிரைகளை கொண்டு எதிரிகளை அடித்து நாட்டுக்கு க்ஷேமத்தை கொடுத்து மக்களின் நீதி வழுவாமல் அரசு புரிந்து வர வேண்டும். அரசுரிமையை நன்றாக பயன்படுத்தி அனுபவித்து தான தர்மம் செய்து உன் புகழை உலகம் முழுவதும் பரப்புவாய். ஆயினும் கொடூரமான இந்த வேட்டை தொழிலை விட்டொழித்துவிடு. வேட்டை ஆடுகின்றவன் வேட்டை குதிரை எல்லாம் களைத்து தன் வசம் இழந்து போவதை தவிர இந்த வேட்டையால் காணும் பயன் என்ன? பாண்டுவுக்கு என்ன நடந்தது என்பதை நீ கேள்விப்பட்டதில்லையா என்று கூறினார். இவ்விதம் கண்வ முனிவர் கூறிய புத்திமதியை கேட்டு புத்திமானான சந்திராவலோகன் அந்த புத்திமதியை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டான். முனிப்புங்கவ, தங்கள் உபதேசம் பெற்றேன். தங்களால் தன்யனானேன். வேட்டையாடுவதை துறந்து விட்டேன். இனி மிருகங்கள் எல்லாம் பயமின்றி வாழலாம் என்று தெரிவித்தான். முனிவரும் இதை கேட்டு, உயிர் வாழும் பிராணிகளுக்கு ஜீவஹிம்சை செய்வதில்லை என்ற உன் சங்கல்பத்தை கேட்டு மகிழ்வடைந்தேன். உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார். தன் விருப்பத்தை தெரிவிக்க ஏற்ற தருணம் கிட்டியதை அறிந்த அரசன், தங்களுக்கு என் மீது திருப்தி ஏற்பட்டிருந்தால் தங்கள் புத்திரி இந்திரபிரபையை எனக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டுகிறேன் என்று பணிவுடன் கேட்டான். அரசன் இவ்விதம் விரும்பி கேட்டவுடன் முனிவர் தம் புத்திரி அரசனுக்கேற்ற மனைவி என்று நினைத்து அவனுக்கு மனம் செய்து கொடுக்க ஒப்புக்கொண்டார். அப்சரஸ்திரீ ஒருத்திக்கு மகளான அவள் அப்பொழுதுதான் ஸ்நானம் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தாள். உடனே ரிஷி பத்தினிகள் கூடி அலங்கரித்தார்கள். விவாகம் நடந்தது. சந்திராவலோக மன்னனும் தன் புது மனைவியை அழைத்து கொண்டு குதிரை ஏறி ஊருக்கு திரும்பினான். ஆசிரமவாசிகள் கண்களில் நீர் வழிந்தோட ஆசிரமத்தின் எல்லை வரை வந்து அவர்களை வழி அனுப்பினார்கள். அவர் கிளம்பி வழி நடந்து செல்லும்போது சூரியன் அஸ்தமித்து விட்டான். இரவு சூழ்ந்து கொண்டது. அப்போது அரசன் சாலையோரத்தில் தடாகத்தின் அருகில் ஒரு அரச மரத்தை கண்டான். அந்த குளத்தின் நீர் தெளிவாக இருந்தது. மரக்கிளைகள் மறைத்து இந்த இடம் குளிர்ச்சியாகவும் நிழல் அடர்ந்து நன்றாக புல் முளைத்து மனோரம்யமாகவும் இருந்தது. இரவு பொழுதை அரசன் அந்த இடத்திலே கழிப்பதற்கு தீர்மானித்தான். அரசன் குதிரையை விட்டு இறங்கி அதற்கு தண்ணீர் காட்டி புல் கட்டு போட்டான். பிறகு அந்த குளக்கரை மணலில் தங்கி இளைப்பாறினான். அன்றைய இரவு மலர்படுக்கையில் ரிஷிபத்தினியான தன் மனைவியின் அருகே உறங்குவதற்கு அமர்ந்தான். அப்பொழுது கிழக்கே சந்திரோதயமாகி இருளை போக்கி பிரகாசத்தை வீசியது. தன்னிலாவிலே அரசன் இரவு பொழுதை சந்தோஷமாக கழித்தான். மறுநாள் காலையில் அரசன் படுக்கையை விட்டு எழுந்து பிரார்த்தனையை முடித்து கொண்டு சைன்யத்தை அடைவதற்காக தன் மனைவியுடன் புறப்படுவதற்கு தயாரானான். அப்போது சந்திரன் ஒளியிழந்து மேற்கு மலை வாயிலில் அஸ்தமித்தான். கிழக்கே செக்கச்செவேல் என்ற சூரியனும் உதயமானான். அந்த சமயம் அங்கே திடீரென்று ஒரு பிரம்ம ராட்சசன் தோன்றினான். உடல் ஒரே கருப்பாகவும் மயிரெல்லாம் மஞ்சளாகவும் மின்னல் தோன்றும் மேகமாகவும் காட்சியளித்தான். அவன் மயிரை திரித்து பூணலாகவும்
பிணத்தின் குடலை மாலையாகவும் அணிந்து மனிதனுடைய தலையின் மாம்சத்தை பீத்து கடித்து கொண்டும் மண்டையோட்டிலிருந்து இரத்தத்தை குடித்து கொண்டும் கோர பல்லுடன் பயங்கரமாக தோன்றினான். பிரம்மராட்சசன் வாயிலிருந்து நெருப்பு கக்கி குல்லை நடுங்கும்படி கோரமாக சிரித்தான். பிறகு அரசனை பார்த்து பின்வருமாறு கர்ஜித்தான். அடே பழிகாரா, நான் ஜுவாலமுகன் என்ற பிரம்மராட்சசன். இந்த அரச மரத்தை கொண்ட என் சாம்ராஜ்யத்தில் தேவர்கள் கூட நுழைய மாட்டார்கள். அப்படி இருக்க நீ இதை ஆக்கிரமித்து உன் மனைவியுடன் அனுபவித்து பாழ்படுத்தி விட்டாய். ஆகவே நீ சாஸ்திரத்திலிருந்து திரும்பி வரும் என்னிடத்திலிருந்து உன் காரியத்தின் பலனை பெற்றுக்கொள். அடே பாதகா, காம வசப்பட்ட உன் இரத்தத்தை பீத்து எடுத்து விடுகிறேன், உன் இரத்தத்தை உறிஞ்சுகிறேன். பிரம்மராட்சசன் இவ்விதம் மிரட்டி பயமுறுத்தியுடன் அதை கேட்ட தன் மனைவி பயப்படுவதையும் கண்டு ராட்சசனை அசைக்க முடியாது என்று எண்ணி அரசன் நடுநடுங்கி, உங்கள் பாதுகாப்பை நாடி நான் இவ்வாசிரமத்திற்கு வந்திருக்கும் விருந்தாளி. என்னையும் அறியாமல் நான் ஏதாவது குற்றம் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடவும். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நரபலி ஒன்றை கொடுக்கிறேன். அதை கொண்டு உங்கள் பசியை ஆற்றிக்கொண்டு கோபத்தை தணிக்க வேண்டும் என்று வேண்டினான். அரசன் இவ்விதம் சொன்னதை கேட்ட பிரம்மராட்சசனும் கோபம் தணிந்து, அது போதும், அப்படியே செய் என்றான். அன்று இதற்கு ஒரு நிபந்தனையும் தெரிவித்தான். எனக்கு இழைத்த அவமானத்தை ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில் மன்னித்து உன் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வேன். 7 வயதுள்ள அந்தர சிறுவன் ஒருவனையே இதற்கு நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். அவன் நல்ல அறிவும் உயர்ந்த குணமும் வாய்க்கப்பெற்றவனாகவும் உன் பொருட்டு தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்டு அவனாக இஷ்டப்பட்டு முன்வர வேண்டும். பலியிடும் போது அவனுடைய தாய் தந்தையர்கள் அவனை பூமியில் கிடத்தி கை கால்களை பிடித்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நரபலியை தேர்ந்தெடுத்து இன்றிலிருந்து 7ஆம் நாள் நீயே வாளால் வீசி அவனை எனக்கு பலி கொடுக்க வேண்டும். இதை அப்படியே நிறைவேற்றுவாயில் நல்லது. இல்லாவிட்டால் அரசே, ஒரே க்ஷணத்தில் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் நான் அழித்து விடுவேன். இதை கேட்டவுடன் அரசன் பயந்து அந்த நிபந்தனைகளுக்கு அப்படியே ஒப்புக்கொண்டான். பிரம்மராட்சசனும் உடனே மறைந்தான். பிறகு சந்திராவலோக அரசன் தன் மனைவியருடன் குதிரை ஏறி கலங்கிய மனத்துடன் தன் பரிவாரத்தை அடைய கிளம்பினான். ஐயோ, என்ன முட்டாள்தனம் இது! வேட்டை மோகத்தாலும் காம வசத்தாலும் அறிவிழந்து பாண்டுவை போல அழிவை தேடிக்கொண்டேனே. பிரம்மராட்சசன் விதித்த குணவிசேஷங்களை உடைய நரபலி எங்கே கிடைக்கப் போகிறது? விதிவிட்ட வழி நடக்கட்டும். தலைநகரத்திற்கு திரும்பி என்ன நடக்கிறதோ என்று பார்க்கலாம் என்றான். இவ்விதம் சிந்தனை இழந்து அவன் வரும்போது அவனை தேடி கிளம்பிய சேனையை கண்டான். அதனோடும் தன் மனைவியோடும் அவன் தன் தலைநகரான சித்திரக்கூடத்தை அடைந்தான். அரசன் தனக்கு சமமான மனைவி கிடைத்ததைக் கண்டு ராஜ்யம் முழுவதும் குதூகலம் அடைந்து, ஆயினும் அரசன் தன் வருத்தத்தை அடக்கி கொண்டு அன்றைய மீதி பொழுதை கழித்தான். மறுநாள் தனக்கு நேர்ந்தவற்றை எல்லாம் மந்திரிகளிடம் ரகசியமாக தெரிவித்தான். அதிவிவேகியான மந்திரி ஒருவன், அரசே, இதற்காக மனம் உடைந்து விட வேண்டாம். உலகத்தில் எத்தனையோ அதிசயங்களை காணலாம். அத்தகைய பலியை தேடி நான் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று கூறி அரசனை தேற்றினான். மந்திரி விதம் அரசனை தேற்றிவிட்டு அதி சீக்கிரத்திலேயே 7 வயதுள்ள பையனை போல் தங்கத்தால் ஒரு உருவம் செய்தான். அதற்கு காதிலும் கழுத்திலும் ஏராளமான நகைகளை போட்டு ஒரு தேரில் வைத்து நாடு நகரங்களில் எல்லாம் இழுத்துச் செல்ல உத்தரவிட்டான். அவ்விதம் தங்க பிரதிமையை எடுத்துச் செல்லும்போது அதற்கு முன்னதாக பின்வருமாறு தண்டோரா போடச் செய்தான். சமூகத்தின் நன்மையை உத்தேசித்து தன் பெற்றோருக்கு பிரயோஜனம் அளிக்க விரும்பும் யாராவது 7 வயது அந்தன சிறுவன் ஒருவன் தானாக இஷ்டப்பட்டு ஒரு பிரம்மராட்சசனுக்கு பலியாக முன்வருவானாகில் அவன் தன்னை அவ்விதம் பலியிட்டு கொள்ள தாய் தந்தையர் அனுமதி கொடுப்பதுடன் பலி கொடுக்கும்போது அவனுடைய கைகால்களை பிடித்து கொள்வார்களாகில் இந்த தங்க பிரதிமையும் நவரத்தனங்களுடன் இனாமாக அளிக்கப்படும். அப்போது அந்தணர்களுக்கு அரசர் பிரத்யேகமாக அளித்திருந்த தானத்தால் வாழ்ந்து வந்த 7 வயது அந்தன சிறுவன் ஒருவன் இதை கேள்வியுற்றான்.
அவன் உயர்ந்த வீரமும் பிரமிக்கத்தக்க நற்குணங்களும் பெற்றவன். சிறு வயது முதலே பிறருக்கு உபகாரம் செய்வதிலே ஸ்ரத்தையும் ஆனந்தமும் கொண்டவன். பூர்வ ஜென்மத்திலும் அவன் அவ்விதமே பிறருக்கு உபகாரம் செய்து அடைந்த நற்கர்மத்தின் தொடர்பே போலும் தொடரும். நன்றி, வணக்கம்.